தொழிலை ஆரம்பிச்சு மிக வேதனைப்பட்டு கடன் பட்டிருக்கேன், அதுக்கு வழிவகுத்து தாங்கன்னு கேட்டு வந்திருக்கான். என்னடா தொழில் தம்பி? நீ ஓட்டலா? என்ன தொழில்? கேஷ். வரலாம். நீ ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்த ஒரு இடத்துல அந்த டாக்குமெண்ட் சத்தமா ஒரு வழக்கு இருக்காங்களா? அதெல்லாம் தீர்ந்தாச்சா? இப்போ உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். இப்போ 6 மாதங்களாக உனக்கு தொழில்ல பெரிய தடைகளும் கொஞ்சம் கடன்களும் இருக்கு. அடுத்து வரக்கூடிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் பொருளாதார சிக்கலும் வந்து இப்போ முடியாத நிலையில நீ உட்கார்ந்துருக்க. கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? கடனை அடைச்சி தரேன், தொழிலை ஓங்காரமா ஓட்டி தரேன். உண்டா? அடுத்த புதன்கிழமை என்னைய வந்து பாரு. உண்டா மகனே? நல்லாரு வயிறார சாப்பிட்டு போங்க. அடுத்து அதே பெங்களூர் எல்லை நீதிமன்றத்தில் வழக்கு. இன்னொரு ஆள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கான. யாரு இது இருக்கா? காலம் போன் அடிக்காத. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வழக்கிலிருந்து உனக்கு வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமா? அப்ப அங்க தள்ளி உட்காரு. கண்ணமுடே. இரண்டு விதமான குற்றச்சாட்டுகள் அந்த வழக்குல இருக்கு. ஒரு வழக்கின்படி, ஒரு குற்றச்சாட்டின்படி உனக்கு வித்தாவல் பண்ணிடலாம். ஆனா இன்னொரு குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் என்பது அங்க சூழ்நிலை. சற்று பொறுமையாக உனக்கு வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டுவான். வரலாம். மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன். கிளம்புடா. இந்தா காப்பாத்தித்தாரேன், வெற்றி ஆயிடுவேன். அடுத்து அந்த ஃபேமிலியை பத்தி பேசுவோம். பொறுமை வேண்டும், அதான் சொன்னேன். பாப்பா, கணவன் மனைவி பெங்களூர் வழக்கு, ஏமாற்றம் அடைந்து வந்த செல்ல மக்கள். கால் வந்துட்டு வா. அடுத்து பெங்களூர்ல இருந்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர் யார்? என்ன பார்த்தேன்? பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கேட்டு வந்தவங்க இருக்காங்களா? முன்னாலவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு சாவத்தான் செய்யணும், வேற வழி இல்லைங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கா? கர்மசாமி, நீ எப்படியாவது எங்க பணத்தை வாங்கி தந்து எங்களை காப்பாத்திருங்க, இல்லைன்னா எங்க வாழ்க்கை வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை அப்படி என்பது உன்னுடைய கருத்து. கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை கொடுப்பா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. வெற்றிவேல் முருகனுக்கு. உன் பணம் வந்து தரண்டா. இந்தா மெல்ல மெல்ல வாங்கி தந்துருவேன், உன் கடனை தீர்த்துருவேன், உங்களை வாழ வச்சு தரேன். செல்ல மக்களே, இந்தாங்க 35 லட்சத்தில் 27 லட்சம் கிடைக்கும். பாக்கி செலவு கணக்குல ஓடும். நல்லாரு கர்மசாமிக்கு குழந்தை பாக்கியம் கேட்டு வந்த குட்டி மக்கள் மாலைக்கு விவரம் சொல்லி விடுங்க. அங்க கால வந்துட்டு வர. நீங்களும் குழந்தை வருமா? அப்படி இல்லைங்க. எத்தனை பேர் மொத்த குழந்தை வரத்துக்கு? 2 பேர். மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. சிவபெருமான் கோயில் எங்க இருக்கு? சிவாலயம் இருக்குதா? சரி. அங்க இருக்க அம்மாள் பேர் என்ன? கால வந்துட்டு வா. ஏன் அப்படி கேட்டவங்க உனக்கு தெரியுமா?
இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்களில் ஒரு ஆத்மா தெய்வமாக உங்க வீட்டுக்கு வருது. தெரியுமா அது உங்களுக்கு? உங்க தாப்பவனில் உள்ள ஒரு ஆத்மா உங்க வீட்டுக்கு வருது. ஆனா அது ஒரு பெண்ணின் ஆத்மா. இவனால் அந்த குழந்தை இல்லாததை பற்றி நீங்கள் வருத்தப்பட்டு வேதனை அடைந்ததை சிவாலயத்தில் வடித்த கண்ணீரை கண்டேன். அங்கிருந்து ஒரு வர ஒரு ஜோதிமயமாக வந்தது. மகா சிவராத்திரிக்கு மேல் ஒரு குழந்தை பாக்கிய ஜனனமாகும். பிறக்கும் பிள்ளை பெண்மகளாக பிறக்கும். அதை கன்னிகா பரமேஸ்வரி என்றே பேர் வைப்பாயாக. இந்த கனி நீ சாப்பிட்டுக் கொள்வதற்கு, இது என்னை நீ பூஜித்து கும்பிட்டு வருவதற்கு. இந்தா வெற்றி கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். இந்தா மகனே, மதியம் வயிறார சாப்பிட்டு போ மகனே, ஐஸ்வர்யம் பெறுவான். அடுத்த குழந்தை பாக்கியம். கால் ஒன்று வா, 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 கால் ஒன்று வா. கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலையை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டது யார்? உடல்நிலை தெரியலாம இருந்தது யாருக்குப்பா? என்ன செஞ்சது? கால் வந்துட்டு வாங்க. கழுத்து, முதுகெலும்பு, இடுப்பு போன்ற இடங்களில் வலி வேதனைகள் தோன்றி சில சமயத்தில் எந்திரிச்சால் எழுந்து நடந்து முடியாமல் விழுந்து விடுவோம்ங்கிற பயமும் உருவாகி நீங்கள் சுகமில்லாமல் ஆகிவிட்டீர்கள். கால் வந்துட்டு வாருங்க. உன்னுடைய கர்ப்பப்பையினுடைய சக்தியை பார்த்தேன். குழந்தை தோன்றி சில நாள் இருந்து மறைகின்ற ஆற்றலை பெற்றது. சரிதானா? சில சமயத்தில் இது குழந்தையாக இருக்கும் என்று நம்பி இருந்து மனமகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது இரவில் விடிந்து பார்த்தால் அது கழிந்து போயிருக்கும். இது ஒரு தீய சக்தியால் ஆனதா அல்லது உண்மையிலே என்னுடைய உடல் கோளாறா எனக்கு புரியவில்லையே என்ற மனக்குழப்பம் உங்களுக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்கோ. வெற்றிவேல். எப்பா முருகன் கோயில் எங்கடா இருக்கு? முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்கு? காது கேக்குமா? எங்க இருக்கு? ஆனா உன் குடும்பத்துல ஆம்பளை பையன் பிறப்பான், முருகா என்று பெயர். பழனி மலையில் முதல் மட்டையை போட்டு வெற்றி அடைவாய். செல்வாக்காய். கர்மசாமிக்கு, கர்மசாமி, எங்களுடைய என் தொழில் தடைபட்டு நொடிபட்டு கிடக்கு. ஒரே குடும்பத்தோட சொல்றதுக்கு நான் பிறந்திருக்கலாம், அப்படி இல்லையே. நான் சொல்லக்கூடியதை கேட்டு வாங்க. என் குடும்பத்தில் தொழில் தடைபட்டு கிடந்து நிறைய பணங்களை இழந்து வேதனைப்பட்டு இருக்கிறேன். அதை ஜெயித்து தர வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். நான் சொல்றதை கேட்காம நீங்க வாட்டு வந்துடக்கூடாது. கால் ஒன்று வணே, நல்லா இருக்கியே? என்ன சொல்லிட்டா பாக்கா? அவரு எங்க வேலைக்கு போயிருந்தாரு, அந்த வேலையை போயிடுச்சு. இப்போ ஓனா பண்ணலாம் அப்படின்ட்டு ஓனாவா? கார் எடுத்து அது கூட உடம்புக்குள்ள அப்படி வருது. அது என்னது? இப்போ ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம படிக்காம இருந்தாரு. தீவினைகள் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு, கடன்கள் இருக்கு. அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன். இன்னும் சரியாக 40 நாட்கள் அவகாசத்துக்கு எல்லாமே மாறிவிடும். அதுக்கு வீடு விற்கணும் லாஸ்ட் டைம் சொல்லி. அந்த வீடு விற்க தை மாதம் வரை ஓடும். எஸ்.
இந்தாப்பா பணம் தந்தாச்சு, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி மாநகர் மதுரை பக்தனாக மதுரை மாநகர் காட்சியிலே காமாட்சி மதுரை அரசாடும் மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. மதுரைனா மதுரையா வாங்க, நான் மேலூர் எங்க மதுரை தான், அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது. மதுரை நாங்க வச்சிருக்க தொழிலெல்லாம் நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கடன்பட்டு கண்ணீர் விட்டு கலங்குகிறோம் என்று ஒரு பெண்ணடியாள் கேட்கிறாள். அப்படிதாங்க வச்சான். என்ன தவம் செய்தேனடி கண்ணே. என்ன தொழில்? பக்கத்துல வாங்கோ, கவனமா இருக்கணும். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலை பற்றி 9 மாத காலங்கள் மனதில் அபிப்பிராய குறைவு ஏற்பட்டு போச்சு. அதுக்கு காரணம் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் எதுவுமே இல்லை. கடன்களால் கொஞ்சம் மன உபாதை, அந்த இருக்கிற இடத்தாலும் கொஞ்சம் பிரச்சனை, இவை எல்லாமே இருக்கு. இவைகளிலிருந்து உங்களுக்கு மாற்றம் பண்ணி தரணும். வேற என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வாங்கோ. விண்ணுலக ஆசையின்றி பையனுக்கு வயசு எத்தனை? விரும்பும் பெண்ணை நேசத்தோடு கண்ணியமாய் காதலித்தால் சரியாதப்பா சரியாதப்பா சரியாதப்பா. மண்ணும் பொண்ணும் மாயை என்று மக்களுக்கு சொல்லிவிட்டு பெண்ணை பார்த்து கண்ணடித்தால் சரியாதப்பா. புரியும் நினைக்க. கால் வந்துட்டு வாங்க. பையனுடைய மன அலைகள் கொஞ்சம் வேற இடத்துல நாடி இருக்கு. நட்புகளால் அவனுடைய உள்ளம் பேதலிக்கப்பட்டிருக்கு. அதனால சதா காலகட்டம் வெளியில தான் போய் சுத்தணுங்கிற நிலைமையும் மைண்ட் அப்செட்டமானது மாதிரி வீட்டுக்குள்ள 7 மணிக்கு மேல குணமும் மாறி போயிருக்கிறான். இதுக்கு காரணம் அவனுடைய பழக்க வழக்கங்கள். ஆண்பாலும் இருக்கிறது, அடுத்து பெண்பாலும் இருக்கிறது. ஆனால் அவனுடைய மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தரணும். ரொம்ப முண்டி பேசினா ஊரை விட்டு ஓடி போயிருவேன், என்னை நீ பார்க்க முடியாது, என்னைக்கு வரணும் அன்னைக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லி அவன் ஓடி போயிடுவான். அதனால கொஞ்சம் அவன் மனத்தை அடக்கி உங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்தா போதும்லா. கால் வந்துட்டுவாங்க. பாசத்தோட வளர்த்த மகன் பாதை மாறி போயிட்டா எவ்வளவு வேதனை இருக்கும். வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினே வளர்த்து வந்தேன் முருகா. கலங்காம இரு மகளே, உன் மகளை கையில கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அவன் மனத்தை மாத்தி உனக்கு கட்டுப்பட வச்சுட்டேன். இன்னையிலிருந்து ஒழுங்கா இருப்பான். உன் தொழிலும் ஓங்காரமாக இருக்கும், வெற்றி அடைவீர்கள். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போகும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எங்களுடைய சொந்த வீடு, எங்க உரிமை இருக்குமா இருக்காதாங்கிற குழப்பத்துல எங்களுக்கு இருக்கு. அதுக்கு ஒரு வெற்றியை தாருங்கள் ஐயா என்று கேட்டு வந்தவர்கள். என்னம்மா சொந்த வீடு எங்க இருக்கு? ஆண்டிப்பட்டி. நீ இப்ப இருக்கிற இடம் மதுரையில இருக்க, சொந்த வீடு ஆண்டிப்பட்டியில இருக்கு. அங்க என்ன பிரச்சனை? எப்படி? யார் அது? அத்தானு நான் தானே, சட்ட பொத்தானு நீ தானே.
உன்னை மனவோன்னு நினைச்சிருக்கேன், நீ அதையாம நல்ல காலில் விடலையே, சும்மா நீ குனிஞ்சு குனிஞ்சிட்டா ஓய் உன் உள்ளத்தை சாமிட்ட கொடுத்துட்டு வா போ. உட்கார். நீயே வேண்டாம், இன்னும் அங்க தள்ளியும் தான் நான் விபதி தரத்துக்கு ஈஸியா இருக்கும். நீயே வேண்டாம், உன் நகையும் உன் இடமும் மட்டும் எதுக்கு அவங்களுக்கு வேணும்? தேவையில்லை. அதனால அவங்கள்ட்ட இருந்து உன் வீட்டையும் நகையும் மீட்டி தந்தா போதுமா? அதுல போலீஸ் வழக்கு வருமே, அதை பத்தி உன் கருத்து என்ன? இந்தா எப்படியோ சட்டத்தின்படியும் இறை சக்தியின்படியும் உன் பொன்பொருளையும் வீட்டையும் வாங்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? சந்தோஷமா வெற்றி ஆயிடுவோம் போ. கர்மசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி கொணக்கு கொணக்கு. யாருப்பா அது? யாரு பயமா இருக்கு? கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்காரு. என்னக்கா வழக்கு? வாக்கா, என்ன வழக்கு? என்ன வழக்கு? சி, என்ன வழக்கு? உட்கார். மதுரையில் எந்த இடம்? என்ன வழக்கு? உங்களை பிள்ளைக்கு இந்தா இந்த வழக்கு இப்படி பார்ப்போம். கால் வந்துட்டு வா. கந்தன் திரு நீரணிந்தார் கண்ட பிணி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை வாழ வைக்கும். இருதார யோகம் பெற்றது உன் குடும்பம். கைவெழுத்து உறுதியானது என்பது உண்மை. ஆனா அதுல செட்டில்மெண்ட் கிடைக்குமாங்கிறது மட்டும் சந்தேகம். புரியுதா? ஆனா உன் பிள்ளை அங்கிருந்து விடுதலையானதே பெரிய சந்தோஷம். இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்தான நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். உன் பிள்ளைக்கு மறுவாழ்வு உண்டு என்பது உத்தரவாக இருக்கிறது. அந்த பிள்ளையை நல்லாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கடனை தீர்த்து தந்துருந்தேன். நீ தைரியமா இரு. உன் பிள்ளையால இழந்த பணத்தையும் வாங்கி தந்துருந்தேன், நகையும் வெற்றி விட்டு. கர்மசாமிக்கு வாடா, கால் வந்துட்டு வாடா தம்பி. சோமா இருக்கேடா, சட்டை நல்லா லூசா போட்டிருக்கிய. திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? ஏன்னா அங்கே நினைக்கா, யாருக்குன்னு திருமணம்? ஷாபாஸ். என்னடா வேணும் உனக்கு? வீடு. உட்கார். வீடு என்ன செய்யணும்? சொந்த வீடு கிடைக்கலையா? 1 2 3 4 5 கூட பிறந்தவங்க எத்தனை பேருடா? ஒரு ஆள் பிறந்து இறந்தாங்களாடா? அப்ப 5 பேர் தானடா. கால் வந்துட்டு வாடா. பாட்டு கேட்டிருக்கேடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்டன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம், ஒண்ணுக்கு ஒன்னாக. என்ன சிரிக்க? கூட பிறந்தவங்களுடைய பெருமை பூராவும் சினிமா படத்துல நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஆனா உண்மையிலேயே பிரச்சனைக்குரியதா இருக்கும். ஒருத்தன் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் தம்பியினுடைய கழுத்தை அறுத்து விட்டான், அதுல பாதி மயிறு போயிடுது ஒருத்தனுக்கு. உண்மை இல்லையாடா தம்பி? போன வாரத்துல கூட பிறந்த சகோதரனை ஒரு தம்பி பைய புத்தி சோறாம குத்தி கொண்டு ஓடி போயிட்டான். சேலம் மாவட்டத்துல போலீஸ்காரர்கள் பிடிச்சி உள்ளதுக்கு வச்சிருக்காங்க அவனை. அண்ணன் தம்பி பெருமையா இருக்கும் சினிமாவில, ஆனா உண்மையிலேயே பிரச்சனையா இருக்கும். நம்ம சொன்னா எவன் கேட்டான்? கால் வந்துட்டுவான். எதுவும் தப்பா சொல்லுதுனப்பா? நீங்கெல்லாம் மூடி மறைச்சு வச்சிருப்பிய, நான் ஓப்பனா பேசுறேன், இவ்வளவுதான். இப்போ உனக்கு சொந்த வீடு உனக்கு கிடைக்கணும்னு சொன்னா உனக்கு எதுக்குற வீடு? உனக்கு எல்லாம் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம், ஒன்றும் கிடையாது, வெளியே போ நாயம்பாங்க. உனக்கு வீடு வேணுமா?
வீடும் கொடுத்தனமா உன்னை வாழ வைக்கிறேன். 6 மாத காலத்துல உனக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இரு. இந்த மாதமே உனக்கு வருமானம் கிடைச்சிடும். போ. ஆமா, சந்தோஷமா இரு. வாப்பா, திருமணம் பையனுக்கா? கால் வந்துட்டு மதுரையை விட்டு வெளியில போகுது குதிரை. எந்த ஊரு? திருமங்கலம். உட்காரு. பெரிய ஆயி அப்படின்னு ஒரு அம்மா வராள். அது யாரு? என்ன சாமி? பெரிய ஆயி அதுல இருக்காங்களா? கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. ஒரு குருமகானுடைய ஆசி உன்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கு. சித்தர் குருமகானுடைய ஆசி உன் குடும்பத்தில் இருக்கு. 3 ஆண்டு காலங்கள் பணத்தால் நஷ்டமும் உடலால் மனவேதனைகளும் பெற்று வந்திருப்பீங்க. இப்போ 6 மாதத்துக்குள்பட திருமணத்தை பற்றிய முடிவெடுத்து சில பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து உறவினர்களுக்குள் திருப்தியற்ற வார்த்தைகளை நீங்கள் பெற்றடைந்தீர்கள். உண்மையா? ஆனா வெளியில கல்யாணம் முடித்து பெருமதியாக வாழ வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் உன் பையனுடைய மனதில் கொஞ்சம் குழப்பமான சிந்தனைகள் இருக்கு. அவன் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டான் என்ற ஒரு சந்தேக வேதனை உன் உள்ளத்தில் உண்டு. கால் நிறுத்துவான். அவன் மனதையும் சரியாக்கி மன கோலத்தையும் விருத்தியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? திருமணம் முடிச்சு தரேன். நல்லா இருக்கு. கர்மதாமிக்கு பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? சொத்து பத்திரம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தவர்கள். வாமா, மதுரையில எந்த இடமா? கொஞ்சம் வழி விடுங்கம்மா. உங்களுக்கு அக்கா, மதுரையில எந்த இடம்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? ஒரு பெண்மகளின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு காட்டு வந்தது யாருப்பா? என்ன ஓம் பிள்ளையா? இது உங்க பையனா? சரிதான். கால் வந்துட்டு வா. ஆனை முகனே ஆறுமுகனே பானை வைத்தோனே பக்தர்களை காப்பவனே மோனை பொருளே மூத்தவனே எங்க அப்பா கணேசா. பிள்ளையார் கோயில் எங்கம்மா இருக்கு? உங்க வீட்டுக்கிட்ட இருக்கா? அதான் அவரை பார்த்தேன். அதை பார்த்து அந்த பாட்டை பாடினேன். ஏனென்று கேளும் ஐயா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீடு பத்திரம் சொந்தமாக குடும்பத்தை சார்ந்த சில பேர்களுடைய வார்த்தைகள் நல்லா இல்லை. அதுல உங்களுக்கு பிரிவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இதுவரை வெற்றியை காண முடியாத குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால குடும்பத்துல சில செய்வனை வைவினை கோளாறுகள் நடந்திருக்குமோ என்ற சந்தேகமும் நகை நட்டு உடல் ஆரோக்கியம் சொந்தமான பாதிப்புகளும் ஏற்பட்டது. உண்மையா? அதனால இப்ப அடுத்தவங்கள்ட்ட தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து உங்க குடும்பத்துக்கு இடைஞ்சலை மறைமுகமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? அந்த பத்திரம் இடமாட்டம் முடிச்சுட்டதா போதுமா? இந்தா, சந்தோஷமா நடக்கும், சமாதானமா நடக்கும். இந்தா பணம். நல்லா இரு மகளே, ஆனந்தமாக இருக்கும். கர்மதாமிக்கு யார் அவர்? கால் வந்துட்டோம். மதுரையில எந்த இடம் நீங்க?
வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருநீரை செல்வி மங்கையர்க்கரசி. எனக்கு ஒண்ணுமே பேசுறதுக்கு மனசு வர மாட்டேங்க. ஏன்டா? வாழ்க்கை என்பது இணைந்து வாழ்வதற்குத்தான், உண்மையா இல்லையா? ஆனா அதுக்கு மாறுபட்ட குணமும் மனநிலைகளையும் பெற்று இப்பொழுது வேதனை அடைந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. இப்போ உன் மனைவியை போய் நீ பார்த்து பேசுனியா? ஏன் பேசல? சொன்னா வருத்தப்படுவீங்களா? அவ வேணும் வேண்டாம்ங்கிற ஒரு முடிவு உடனே கிடைக்கணும் என்பது உன்னுடைய கருத்து. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு குழப்பமான மனநிலைகள் உங்க வீட்டு பக்கம் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு முடிவு உங்களுக்கு தெளிவாக கிடைக்க வேண்டுமா வேண்டாமா? இவனை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் அந்த சின்ன மாமனாரை போய் பார்க்க சொல்லு. ஒரு முறை பார்த்துட்டு என்னைய வந்து நீ பார். அங்க ஒரு ரகசியம் உனக்கு தெரியும். அதை பற்றி பிறகு பேசி உன்னை செம்மையாக்கி தாரேன். ஜெயிச்சு தாரேன். குழப்பம் இல்லாமல் சென்று வென்று வெற்றியுடன் சரியாயிரும். இந்தாமா மதியம் சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டு போயிடாதீங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உடம்புல ஒரு பக்கம் வலி வேதனை. யாருக்குப்பா? என்ன வலி? கரெக்டா சொல்லுங்க. என்ன வலி? கணைய வலி. டாக்டர்கிட்ட செக் பண்ணீங்களா? கால் வந்துட்டாங்க. தாலி போட்டு கோயிலுக்கு நேர்ந்திருக்கிறது யார் நேர்ந்திருக்கா? மாங்கல்யத்தை கோயிலுக்கு செலுத்த வேண்டும் என்று நேர்ச்சி செய்தது யாரம்மா? வா. எந்த கோயிலுக்கு? எந்த கோயிலுக்குக்கா? அங்கே எங்க இருக்கா பத்திரகாளி? எதுக்காக அப்படி வேண்டுதலை பண்ண? சரி, அப்படி நில், வருகிறேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனப்பா. 3.25 ஆண்டுகளாக தொழிலாள மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? உயிருக்கு போராட்டத்துக்குரிய நிலைகளிலிருந்து மீறி இப்போ வந்திருக்க. இப்போ கடன்களாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பத்தாலும் துயரமுற்று வாழ்க்கையை செம்மையாக்க முடியாத துயரத்தில் ஆளுகிறாய். வேற என்ன வேண்டும் உனக்கு? அந்த பரிசத்தை உறுதியாக்கி தரேன். மனக்குழப்பம் இல்லாம நடத்தி தரேன். வெற்றி உண்டு. காப்பாத்திருந்தேன். சந்தோஷமா இருக்கு. சாப்பிட்டு போ. கால் வந்துட்டு வாக்கா. மஞ்சள் குங்குமம் மன்னவன் ஒருவன் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களே. அவர் யார்? யாருடைய தாலியை நேர்ந்திருக்கிறீர்கள்? என்ன பெயர்? யார் அப்படி உங்களுக்கு செய்ய சொன்னது? அப்படியா? இவனுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி உனக்கு எதுவும் மனக்கசப்புகளா? கால் வந்துட்டு வா. மனக்குழப்பமாக வா. முருகா, நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. வா.
ஒரு அம்மா ஒரு கோயில்ல போய் தியானம் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம், உன் மகனுக்கு 40 வயதுக்கு மேல் ஆயுள் கிடையாது, ஆகையினால் இதை உனக்கு சொல்ல உரைத்தேன் என்று ஒரு குரல். அந்த குரல் கேட்டவுடனே அவங்க என்னையை தேடி வந்தாங்க. அவங்களுக்கு ஆயுள் பூஜைகளை செய்யக்கூடிய நிலைகளை உருவாக்கி காப்பாற்றப்பட்டது. இது ஒரு நிலை. அதுபோல ஒரு நாள் இரவு நீ தொழிலுகிற பொழுது ஒருவர் வந்து பேசுவது போல இவருடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பங்கம் வருவது போல் உனக்கு ஒரு குரல். அதுல இருந்து நம்ம மாங்கல்யத்துக்கு பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு தெய்வ சாங்கிருத்தியத்தில் உன்னுடைய தாலி அர்ப்பணமாக்கப்பட்டது. அந்த நிலை ஏற்படுவது என்பது உண்மையா அல்லது அது வெறும் கற்பனையா என்ற ஒரு ஐயப்பாடு. அது கற்பனை அல்ல மகனே, உண்மை. ஆனால் இவன் இறக்க மாட்டான், காப்பாற்றப்படுவான், கால் வந்துடுவான். இல்ல வேற என்னமா வேணும்? வேற என்ன வேணும்? பையன் உன் பையனை கொண்டு வந்து வீடு கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறான், வீட்டுக்கு வருவான். வாப்பா, உன் உள்ளத்துல சந்தேகமான மனப்பான்மை இருக்கா? இந்தா வர வைக்கிறேன், நல்லா சென்று வென்று வெற்றியுடன் வாருங்கள். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. பொம்பளை பிள்ளை திருமணத்தை பற்றி யாராவது கேட்டு வந்தீங்களா? வாப்பா. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ இறைவனை நம்பி வந்தாயா, இல்லை ஒருவனை நம்பி வந்தாயா? கால் வந்துட்டு வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? அமைதியா இருங்க. எனக்கா? தாயாரை தந்தை மறந்தானும். பக்கத்துல வாப்பா. என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? இங்க வாக்கா, எக்கா பக்கத்துல வா. வாய முடிக்கா, கண்ணையும் முடிக்கா. சரி, உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்க என்னும் நிலைகளை அடைந்தவள் உன் மகள். இது அடுத்து ஒரு திருமணம் என்று நடந்தால் அது 3வது மனமாகவே இருக்கும். அப்படி முதல் திருமணத்தோடு அவள் வாழ்ந்திருந்தாள் என்றால், ஒன்று அவளை கட்டிய கணவனுடைய வீட்டில் பெரியோர்களுடைய ஒருவருக்கு கண்டம் ஏற்படும், இல்லை என்றால் அவளை பெற்ற தாய் தந்தையரில் ஒருவருக்கு கண்டம் ஏற்படும். இதுதான் அவள் இந்த உலகத்துக்கு வாங்கி வந்த ஏடு. அந்த ஏட்டின்படி பார்த்தால் 3வது திருமணம் ஏமகால தூதனுக்கு ஒரு பொழுதும் பழி இல்லை. அடுத்து நடக்கிற திருமண வாழ்வு அவளுக்கு நிலையானதாக இருக்கும். அது அவளுக்கு கலைவு இல்லாததாக இருக்கும். சொந்த வீடு வாசல் உள்ள உறவினரில் ஒருவன் வந்து கட்டுவான். கால்வன் சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா வெற்றிகரமாக நடத்தி தரேன். இங்க ஒரு நாள் கூட்டு வா, ஒரே நாள் சரி. அங்க தள்ளி இருக்கியா? கூட்டு வா, சரியாகி தரேன். பௌர்ணமி கூட்டு வாப்பா. சந்தோஷமா இருக்க செல்லங்கனே. போயிட்டு வாங்க, சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு சேலம் மாம்பழம், சேலம் சேலத்து மாம்பழம் மீன், சின்ன கடை நஞ்சிதம் மீன். மாம்பழம் ஒண்ணு
உள்ள பார்ப்போம். எனக்கு வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? சேலமா உங்களுக்கு? இந்தாங்க. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அங்கையற்கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாட்சி மங்களம் அருள்வாய். இருங்க வாரேன். வாமா. ஏழுமலை வெங்கடாஜலபதிக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இன்னொரு கால் வச்சுவா. இந்தாங்க திருப்பதி லட்டு எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரும் இடிக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அப்படிதானே? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளை வெளிநாட்டுல சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உன் கடன்களை தீர்த்து நான் வெற்றியாக்கி தரணும். வேற என்ன வேணும்? அந்த சொத்தை போக விடாம காப்பாத்துறேன். உனக்கு பணம் தாரேன். வெற்றியாக இரு. விழுந்தாச்சி அதிர்ஷ்டம் போ வந்தாளா நல்லா இருக்கு. மேட்டுப்பாளையம் மேட்டூர் பகுதியிலிருந்து வந்தவங்க. மேட்டூர் பகுதி. அடுத்து சேலத்திலிருந்து தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கல்யாணம் முடிச்சே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் சகட யோகத்துல நடக்கும். மேலும் கீழுமாய் நிலையில்லாத வருமானமும் ஏமாற்றமும் நடந்தாச்சு. இந்த நிலையில இருந்து மாற்றி நான் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? திருமணத்தில் இருக்க தோஷத்தை நீக்கி ஜெயிச்சு தாரேன். ஆயுளும் செம்மையாக்கி தாரேன். 3:30 பார்த்து போலாம். கர்மதாமிக்கு காலம் சொல்லலாம். கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? சௌக்கியமா? கல்யாணம் முடித்தாலும் 2 பேருடைய மனநிலைகளும் ஒற்றுமைக்குரிய நிலைகளாக இல்லாமல் மன உபாதையும் வேதனையும் பெற்று வருகிறார்கள். அதனால இது குடும்பத்துக்கு உகந்த நிலைகளாக இருக்குமா, அல்லது வேற ஏதால மாந்திரிகத்தால் ஏதும் தவறுகள் நடந்து இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா? ஆரம்பத்தில் இருந்த நன்மைகள் இப்பொழுது இல்லையே, இடையில் எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. உங்கள் வீட்டு எல்லைக்கு சென்றால் மாரியம்மன் ஒரு தெய்வம் உண்டு. இருக்காங்களா? அங்கே நான் கர்பசாமி வந்த எல்லையில் உண்டு. கால் ஒன்று வரலாம். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி. இவங்க வயிறறிய உங்களுடைய வேதனைகளை மற்றவர்கள் உறவினர்களில் சிலர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் உங்களுக்கு இடம் வீடு சம்பந்தமான விஷயத்தில் குழப்பங்கள் உண்டு. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையான விஷயத்திலும் அதனாலவே எதிர்ப்புகள் நடந்தது உண்டு. இதுதான் அதற்கு காரணங்கள். வேற என்ன வேண்டும்? 3 மாதங்களுக்கு பிறகு தொழில் அமையும், செல்வமும் கிடைக்கும். கால்வரி சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் நடந்தது. அதை ஜெயிச்சு நல்லாக்கி தரேன். பக்கத்தில் வந்தா தானே ஊதி புத முடியும். நல்லா இருக்கட்டும். 3 முறை என்னைய பார்க்க வரணும். சரியாயிருங்க. போயிட்டு வாங்க. இப்போ சாப்பிடாம போனா தப்பு. அதான் விஷயம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அதே மேட்டூர் பகுதியிலிருந்து ஒருவன். வாப்பா. மேட்டூர் யாருடா நீ? திருமணம் பற்றி கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? யாருக்கு? பையனுக்கு. உங்களுக்கு? கால் விட்டுவா. முதல்ல பையன், அதுக்கிட்ட பொண்டு. சிங்கார வேலவனை தொழுதோம் இருங்கோம். ஆமா,
சேந்தனை செங்கோட்டு வெற்பனனை. திருச்செங்கோடு எங்க இருக்கு? முருகனை கும்பிட்டுருக்கீங்களா? செங்கோட்டுவனை அவர் வாராரு, அதான் கேட்டேன். செங்கோட்டு வெற்பனன் அர்த்தநாரி உச்சி தீர்த்தம் வாங்கினீர்களா? வெரி குட். கால் வந்துட்டு வாங்க. நீங்க வெண்ணி கொடுங்க. ஒவ்வொரு சாமி தண்ணி அடிக்கி, நம்ம வெண்ணி அடிப்போம். அதெல்லாம் என்ன பழக்கம்? என்ன நம்முடைய மார்க்கத்துக்கு தவறானது தானே? உண்மையா இல்லையா? வருக மகனே வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக வறுமை புயலில் சிக்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இப்பொழுது கடன்களாலும் மனக்குழப்பத்தாலும் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் வேலையும் எதிர்காலம் கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கமும் உன் உள்ளத்தில் உண்டு. கால் வந்துட்டு வா. என்னம்மா புறப்பட்டாச்சா? சாப்பிடு வர பொறுக்க வேண்டியதானே? வரலாம் சங்கரா. உன்னுடைய வீட்டுக்கு வடபால் சென்றேன். அருமையான சோலை புல்வனங்கள் போல் ஒரு இடம். அந்த பகுதிக்குள்ளே வன தேவதைகளுடைய வாசி, கன்னிகாம்பியுடைய கருத்து அந்த இடத்தில் உண்டு. இருக்காங்களா? கால் வந்துட்டு வா. வரலாம். 2026 உன் பிள்ளைக்கு அரசாங்க வேலை. இப்போது உன் கடனை தீக்குவது என்னுடைய வேலை. தீர்த்து தாரேன், வெற்றி அடைவாய். சென்று வரலாம். கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக பையனுக்கா? கால் வந்துட்டு வா. இல்லை யாரு? நீ தான் அந்த பையனா? அப்படியா? நீ செலக்ட் பண்ணி வச்சிருந்திய ஒண்ணு, அது போயிடுதா? ஹாய், கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. சரிவிடு சரிவிடு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாருடா? கால் வந்துட்டு வாடா. போனால் போகட்டும் போடா. வா. இவனுடைய காலில் ஒரு பகுதியில் அடையாள சின்னம் இருக்கும் என்று உத்தரவில் இருக்கிறது. மச்சம் இருக்கா? கால்ல இருக்கா? கால் வந்துட்டு வா. நேற்று ராத்திரியே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த ஊர்ல இருந்து வருவான், இவனுக்கு இன்னும் அடையாளம் இருக்கும், இவன் இதுக்கு முன்னால ஒருத்திட்ட டேஸ்ட் பண்ணான், அதெல்லாம் குழப்பமா போயிடும். இப்போ புதுமை வாழ்க்கை பெறவாராம். நல்ல பொறுத்திரு மகளே. இப்போ இவனுக்கு கல்யாணம் வேணுமா வேலை வேணுமா? முதல்ல எது வேணும்? அவளை அவசரம் என்ன? இப்போ பிழைக்க வேண்டாமா? மூல வேலையை கொடுப்போம். 2026 மாசி சிவராத்திரிக்கு பிறகு கல்யாணம், அதற்கு முன்னால வருமானம். சரளா தம்பி, கால் வந்துட்டு வா. உண்மை. வயிற்றுக்கு சோறு நம்ம கல்யாணம் செய்யுதுடா. பொண்டாட்டிக்கு சோறு போடாண்டவன் சைக்காலஜா சிரிக்குது பே உள்ள. வண்டி வச்சிருக்கேன் தெரியும்டா. வண்டி வச்சிருக்கிற, அம்மா காதுல பூவும் வைக்கிறேன், எல்லாமே சரியாயிரும். வேலை கிடைச்சாச்சுன்னா அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவான். நீ பெண் பார்க்க வேண்டிய அவசியம் வராது. என்னடா சொல்ற? காலில் விட்டுவான். பூ எடுத்து தூரப்பட்டாச்சு. எல்லாமே மாசி சிவராத்திரி வரை பொறுமையா இருக்கணும். உங்க அம்மா இல்லாம நீ என்னைய தனிய பார்க்க வருவ, அது ஏன் அப்படி எனக்கு தெரியும். என்னல சிரிக்க? எல்லாமே நல்லதா நடத்தி தரேன். உனக்கு தேவை நல்ல மருமகா, உன் பையனுக்கு தேவை உண்மையான வேலை. சரிண்ணா? கொஞ்சம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கணுமா? நான் வரந்து எங்க அப்பா விட்டு சொத்தா குறைய போது நீ கேட்கறதே கேட்க நல்ல கேள. அப்படி சொல்லி என் புள்ள மடியப்படி. கர்மசாமிக்கு இந்தா குபேர சம்பத்தோடு உன்னை பெற்ற மக்களெல்லாம் வாழ்வார்கள் மகளே. வாழ்க வாழ்க வாழ்க. எனக்கு கூட எதுனாலதான் என்கிட்ட சொல்லி அம்மா வச்சிருவேன். போ போ போ, இப்படியும் மெயின்டைன் பண்ணிடா.
கால் வந்துட்டு வரலாம். ஆதாரம். பொம்பளை பிள்ளை பேர் என்ன பேருமா? கோபிகா. கோபிகா. அவ ஜாதகத்துல கல்யாணத்துக்குரிய நேரங்கள் வந்தாச்சு. முதல்ல அவளுக்கு தான் கல்யாணத்தை முடிக்கணும். சரியா? பேச்சு அதெல்லாம் அமைஞ்சிரும், கவலைப்படாத. நல்ல இடமா வருது. எம்பெருமா நாராயணனை வணங்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மன்னவனாக இருப்பார், கணவனாக இருப்பார். வெளிநாடு சென்று செல்வம் திரட்டுகின்ற குளம் படைத்தவரும் தொழிலுடையவராக இருப்பார். வரக்கூடிய ஐப்பசிக்குள்ள ஜாதகத்தை வெற்றியாக்கி ஜெயிச்சுட்டாரேன். வேற என்ன வேணும்? கடன் எனக்கு கடன் பெரிய பிரச்சனையா இருக்கு. தொழில் முதல்ல உன் கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். பிள்ளைக்கு நல்ல வழியை படித்தாரேன். சரி, பெரிய பொண்ணு திருமண வாழ்க்கையில தடையா இருக்கு, என்ன சொல்லி அந்த ரகசியத்தை இப்போ சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஐபிஎஸ் வேற பொறுமையாரு, நான் ஜெயிச்சுட்டாரேன். இந்தா இதை வச்சுக்கா, உன் கடன் தீரும், பணம் வரும் உனக்கு. அசத்து போ. 3 முறை என்னைய பார்க்கவா. கர்மசாமிக்கு. ஆமா, நீங்க தான் எந்த ஊரு? சேலம். உடல்நிலை சரியில்லாத குட்டியை கூட்டு வந்தது யாரு? யாரா இருந்தாலும் சரி, சாப்பிடாம இந்த இடத்த விட்டு வெளியே போக கூடாது. அது புரிஞ்சுக்கணும். அவசர விட்டு போக கூடாது. குமாரவான மயக்கம்மா. ஏம்மா, உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? ஏன் அவர் இவ்வளவு கூப்பிட்டு வரலையா? அப்படியா? நீ இதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு வந்திருக்கியாமா? பக்கத்துல கொஞ்சம் கண்ணை விட்டு உன் புரிதலை நான் கொஞ்சம் பார்த்து வரேன். ஊருக்குள்ள போன உடனே ஒரு வலது பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கா? அதை தாண்டி போன உடனே அந்த பக்கத்துல 2 கோயில் இருக்கா? ஊர்ல பிரதான சாலையில 2 பக்கமும் போனா கொஞ்சம் வயக்காடும் தண்ணியும் கிடக்குற இடமும் இருக்கா? கால் வந்துட்டு வா. இப்போ அவனை போய் பார்த்தேன். அவன் சொல்லுதான், இவ பிறப்பிலேயே இது இருக்கலாம். நீ எந்த சாமியாரை பார்த்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் இது ஒன்றும் செம்மைப்படாது. அதனால வீணா உன் மன ஆற்றாமை தாங்கிறதுக்கு நீ யாரை வேணாலும் பார்த்துட்டு வா. பிறந்த பிறப்புக்கு மட்டை வச்சு கட்டினா நிக்காது அப்படின்னு உன் புரிதன் சொல்லி உன்னைய கொஞ்சம் ஆறுதலுக்காக உன்னைய அனுப்பி விட்டுட்டான். அவன் பேசாம உட்காந்துட்டான். இதுதான் உண்மை இல்லையா? கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னா எவன்டா கேட்கா? எந்த பிறவில செஞ்ச பாவமோ நமக்கு இந்த பேய் உள்ள வந்து பிறந்துருச்சு. வெளியில சொல்லதுக்கும் மனதுக்குள்ள சங்கடமா இருக்கு. என்ன செய்ய முடியும்? பெத்துட்டோம், வேற ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு புலம்பிக்கிறான். உண்மையா? இப்ப வயசு எத்தனை இவளுக்கு? 13. 16வது வயசுக்கு மேல இவளுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அந்த வளர்ச்சியில இவளுடைய உடல், மூளை, மனம், நரம்பியல் அனைத்தும் மாற்றமாயிரும். கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு அதே 16வது வயது முடிந்து 16.25 வயது நடக்கின்ற பொழுது இவள் என்னை பார்க்க வருவாள். அப்பொழுது உனக்கு நான் விவரம் நிறைவாக பேசி மகிழ்ச்சி அடைய வைப்பேன். பக்கத்துல வாமா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர? உன் பேர் என்னம்மா? பேச வை. சரி, போயிட்டோம். இந்தா கர்மசாமிக்கு தேனி தேனி இந்த ஒரு கல்யாணம் பற்றி கேட்டு வந்தது யாரு? பாப்பா, யாருக்கு கல்யாணம்? அக்கா. அப்ப நீங்க தங்கச்சியா? கால் வந்துட்டு வாங்க. அக்காலும் தங்கச்சிமா 2 வரும். தங்கச்சி அக்காலுமா? இது தங்கச்சி, இது அக்கா.
அமைதி. வெரி குட் மகனே, வாழ்க. கல்யாணம் வரை பேசி தடை நடந்தது உண்டுமா? இப்போ அவனுடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால எங்கேயுமே பெண்ணமையாத குறை இருக்கும். புரட்டாதி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு மேல் ஜாதகம் வரும். அதுல வரக்கூடிய ஜாதகத்துல ஒரு பெண்ணால் தை மாதத்தில் திருமணம் வெற்றிகரமாக நடக்கும். கால் ஒன்றுவா நல்லா நடக்கும். சந்தோஷமா இரு, தைரியமா இரு. அதற்கிடையில இழந்த செல்வங்கள் எல்லாம் வீடு வந்து சேரும். இந்தாடா, மனக்கோலத்துடன் வாழ்வாய். பழக்கத்துக்காக இருக்கிற சில பேர்களை பிரிய வேண்டிய நிலைகள் இருக்கும். மனதை அதில் தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய வாழ்க்கை புனிதமான வாழ்வை கொடுக்கும். அதுவே உனக்கு நிலையானதாக இருக்கும். வெளிப்பழக்கம் அடுத்து பேசுவோம். பெண் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், இடமெல்லாம் கேட்காண்டா போயிட்டோம். ஜெயிச்சா போதாத, நம்ம சொன்னா யாரு கேட்கா? அதான். அடுத்து இடம் சம்பந்தமான பிரச்சனையும் பிள்ளையின் வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனையும் கேட்க வந்தவங்க. என்னடா தம்பி இடம் பிரச்சனை? என்னடா கால் ஒன்றாடா முடிச்சிருவோம் ஆம்பளை. நம்ம சொன்னா எவன் கேட்கான்? வாப்பா. அந்த இடத்துல 2 பேரும் கொஞ்சம் வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. அவங்க 2 பேருடைய மனதையும் மாற்றி உனக்கு உறுதி பண்ணி தந்தா போதுமா? இந்த 30 நாளையில வெற்றியாக்கி தந்துருந்தேன். வரதாய் கோயில் கட்டிடத்துக்கு என்னடா கொண்டு வந்து தருவேன்? நான் என்ன கேட்க முடியாத, நீயே சொல்லு பாப்போம். உன் மனத்தை நான் கொஞ்சம் அளந்து பார்க்க. சந்தோஷமா செய்யடா மகனே, அந்த தர்மம் உன் தலை காக்கும். போ. கர்மசாமிக்கு கடன் பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? புழுனி, என்ன கடன்? நான் ஆம்பளைய கூப்பிடுறேன். எல்லாம் உன் குடும்பத்துக்கு என்ன கான்ட்ராக்டா எடுத்திருக்கிய? கால் உண்மையா இல்லையா? என்னம்மா இல்லை தம்பி, நெட்ல ஒர்க் பண்ணுதே எதுவும் வேலை பார்க்கல, நெட்ல நோண்டிக்கிட்டு இருக்கேடா. என்னது உட்கார். நீ நெட்ல நிறைய பணத்தை இழந்திருக்கியா? இப்ப என்ன செய்யறது? எவ்வளவு கடன் பட்டிருக்க? அதுல எத்தனை லட்சம்? வீடே இழந்துட்ட. உன்ன மாதிரி ஒரு மகன் அந்த உலகத்துல பார்க்க முடியுமால? கால் வந்துட்டுவான். அந்த செல்லால வந்த வேணதான் என்ன உண்மையா இல்லையா? விட்டதை விட்ட வழி பிடிக்க முடியுமான்னு கேட்டா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா முடியல. எப்படி உன்னை கடன்ல இருந்து நான் தேற்றுவது? கொஞ்சம் கடன் முடிக்கா பார்க்கலாம். கிடைக்குமா? சரி, கால் வந்துட்டு வரலாம். எவ்வழியில் சென்றதோ அவ்வழியிலே திரும்பி வான்னு சொல்லியிருந்தேன். வந்துரும். என்ன எந்த வழியில் உன் பணம் செல்வம் எல்லாம் இழக்கப்பட்டாயோ அந்த வழியிலே சென்றது போல் திரும்பி வந்து உன்னை அடையும். இந்தா கடனை தீர்த்து தர, வெற்றி உண்டு. ஆனா அதுக்கு பிறகு உன்னைய நான் என் கையும் காலையும் உன் கையும் காலையும் என் கையில கட்டி போட்டுடுவேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கோம்பை. கர்மசாமிக்கு இந்த ஊர் தான், நான் கூப்பிடுறதுதான் கோம்பை. கோம்பை பக்தரான கோம்பை. பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? அக்காவா? முன்னாலவா? பின்னாலவா? வா 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 வா. ஏம்மா என்னம்மா உனக்கு என்னம்மா பிள்ளை? என்னப்பா பிள்ளைக்கு என்ன?
இங்கனே நின்னாலும் கூப்பிட மாட்டேன். கால் வலிக்கும்னு நிக்கிறீங்களா? நின்னுக்காங்கோ, நல்லதுதான், பிரச்சனை இல்லை. உன் பையனுடைய மனநிலைகளை பார்த்தேன். கொஞ்சம் நட்புகளால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து பழக்க வழக்கங்களால் குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறார். அவனை சீர்திருத்தி நல்ல வாழ்க்கை அமைச்சிருந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அதுதான் பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு மொட்டையா சொல்லிட்டேன். இந்த அவன் மனத்தை மாத்தி ஒழுக்கமா இருக்க வைக்க 3 முறை என்னைய பார்க்கவா ஜெயிச்சிருவா போ. கர்மசாமிக்கு அதே கோம்பை பகுதி மனநிலைகள் பாதிக்கப்பட்ட பெண்ணடியாள். இது யாரு? உன் தங்கச்சியா? நீ சேர்ந்து விட்டா எனக்கு கொஞ்சம் நல்லது. 3 வரை ஒரே டைம்ல அடிக்கலாம்ல. எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? உட்கார், நன்னா உட்கார், உட்கார். அப்பா அப்பா, உன் பேர் என்ன பேருமா? அது என்ன அப்படி? அங்க ஒரு சாமி பேரோ? ஒரு முன்னோர்கள் இறந்து போன ஒரு அம்மன் பேர். அங்க தள்ளிடாக்கா, நீ கொஞ்சம் தள்ளி, கையை லூஸா விடு, டைட்டா வச்சிருக்க. உன் பேர் என்ன? உன் வீட்டுக்காரன் பேர் என்ன? ராமச்சந்திரன். எத்தனை பிள்ளைகள் உனக்கு? யாருக்கு? உனக்கு பார்க்கணும், அவளுக்கு பார்க்கணும்? 3 பிள்ளைகளுக்கு பிறகுதான் பையன் பிறந்தான். உனக்கு என்னவா இப்ப பிரச்சனை? நீ நல்லா தான் இருக்க, அவங்களுக்கு தான் பிரச்சனை, நீ நல்லா இல்ல. எல்லாரும் அங்கிட்டு போங்க, எந்திரிச்சு காலில் விழுந்துட்டு வா. ஓ, காலில் விழுந்து சாமியை கும்பிட்டு வா. உங்க பாசத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க. அப்படிதான் கும்பிட்டோம் கும்பிட்டோம். இப்ப நீங்க எல்லாம் வந்து உட்காரலாம். நீ உட்காரலாம். நீங்க நினைக்கிறது மாதிரி இவளுக்கு செய்வன வைவன கோளாறு ஒன்றும் நடக்கல. கருப்பு காத்து எதுவும் அண்டி இருக்குமோன்னு நீ நினைக்கிறியே, அப்படியும் ஒன்றும் நடக்கல. இவளுக்கு மனம் அதிர்ச்சியாகி மனம் திரும்பி விட்டது. அதை பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டா சரியாயிருவா. 5 முறை என்னைய பார்க்க வந்தா 5ஆவது முறை இந்த பிள்ளை அருமையா ஆயிடுவா. கூட்டு வந்துருவீங்க என்ன? சரியாகிட்டாங்க. எஸ், இந்தா இந்த கனியை சாப்பிட சொல்லணும். வீட்டில் போய் இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடணும். அடையாளத்தை பார்த்துக்கா. இந்தா நீ ஒரு தொழில ஆரம்பிச்சுக்கா, உனக்கு எல்லாம் வெற்றியாக்கி தரேன், உடல்நிலையும் ஆக்கி தரேன். அடமானம் அதுல உனக்கு தொழில் வெற்றியாக்கி நான் எல்லாம் ஜெயிச்சு தந்துடுறேன். தைரியமாக செயல்படலாம், வாங்கலாம், ஜெயித்துக்கலாம். நல்லா இருக்கு. இந்தாம்மா உன் பிள்ளைகள 2 பிள்ளைகள் உடல்நிலை சரியில்லாமல் மனநிலை சரியில்லாமல் இருக்கும். எல்லாத்தையும் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா இருந்துதான். இந்தா கடனை தீர்த்து தரேன் அக்கா. நல்லா இருக்கு. இந்தா சந்தோஷம். 5 முறை குறை சொல்லிருக்கல, தைரியமா. கர்மசாமிக்கு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற ஒரு சரக்கு வாங்கி தந்தா உத்தரவு இருக்கும். இப்ப கையில உடனே வேணும். எப்படி அப்படியா? 100 ஃபுல்லு வேணும். இன்ஜெக்ஷன் பாட்டில் அடைச்சு கொண்டு வந்து இன்ஜெக்ஷன் பாட்டில் ஒரு ஃபுல்லு 100 தடவை காமிட்டு வரலாம். வாலிபம் என்பது கலைகிற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பது முழு மூடம். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பின்னே தவிப்பவன் ஏமாளி. எங்க இருக்கு உன் பிள்ளை? எங்கப்பா இருக்காங்க? வேற பையனா?
நான் பாடுற பாட்டை பாத்தியா? வரும் முன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பின்னே தவிப்பவன் ஏமாளி, வாழ்க்கை என்னும் ஓடம். உன் பையனை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. வீடெல்லாம் வர மாதிரி கடனையும் தீர்த்து தாரேன். ஒரு இடத்துல ரகசியமா இருந்துகிட்டு இருக்கான், அவன் உங்க வந்தா பிடிச்சுக்கிடுவாங்க. அதனால பொண்ணும் போல அவனை வாழ வச்சு உன் கடனை தீர்த்து உன் பிள்ளைய கண்குளிர வாழ வைக்க வர வச்சிருந்த மகளே. போ. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். வானவர் காவலன் சன்னதி, நீலவானை மோதும் சன்னதி, அழகு நிறைந்த சன்னதி, மிக அற்புதமான சன்னதி. அக்கா, உங்க குடும்பத்துல யாராவது சபரிமலைக்கு போயிருக்காங்களாக்கா? போவாரா? இப்ப சன்னதியை பத்தி பேசுறேனே பாத்தியா? அதான் அடுத்து போகலையே, அதனால போகல. இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வரியா? உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். அந்த காலத்துல ஒரு பொம்பளையான உன் குடும்பம் ரொம்ப அமைதி இழந்து வேதனை அடைஞ்சு போச்சு. புரியுதா? ஆனா இப்போ உன் குடும்பத்துல உடல்நிலைகளால் பாதிக்கப்பட்டு மனவேதனையும், இருக்கிற பணத்தை கைவிட்டுட்டு கொஞ்சம் கண்கலங்கி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய மனத்தெல்லாம் உங்க பக்கத்துல இல்லாம கொஞ்சம் அலமோதி நிக்கி. உண்மையா? அவைகளையும் சரியாக்கி உங்களையும் ஆயுள் கண்டமில்லாம ஆக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? யாரு உண்டா? என் கனியை கொண்டாக்க வை, கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். கடைக்குள்ள எலி தொல்லை தாங்க முடியலையே. எலியெல்லாம் போயிரும், நிறைய பணமா வந்துடும், நிறைய மக்கள் வருவாங்க. அப்படியே ஏந்தி பார்க்கலாம். தூக்கி விடுறா, சிந்தாம சிதறாம கொண்டு ஓட்டும். எல்லாம் நல்லா ஆயிரும். தைரியமாரு, பணம் கிடைச்சாச்சு, சந்தோஷமா இரு. பணமே பெரிய மருந்து. சந்தோஷமா இருக்கா? 90 வயசாச்சு. கர்மசாமிக்கு பெங்களூர் சாப்பிடாம போக கூடாது. பெங்களூர் பெங்களூர். கர்மசாமிக்கு கால் வந்துட்டுவாமா. தேனி பிடிவாதம் முடிச்ச பே உள்ளில என்ன செய்ய முடியும்? எந்த ஊரு? பெங்களூர். கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். வருத்தப்படாம உட்காருமா. நீ வருத்தப்பட்டிருக்க, நீ வருத்தப்படாத. இங்க இருந்து திருப்தியாகி வீட்டுக்கு செல்வாய், மன அமைதி பெறுவாயாக. அப்படியே ஒரு 3:30 மணிக்கு பார்க்க சொல்லுங்க. ஓ, நீ வரியா? பே 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 வாக்கா. ஒரு பக்கத்து முட்டும் படங்காலும் வீக்கம் இருக்கிறது. யாருக்கு? செய்வன கோளாறான நடந்திருக்குன்னு யார்ட்டையாவது போய் கேட்டியா? ஆனா நடந்தது உண்மை. தீர்த்து தெளிவாகி நடக்க வச்சா போதுங்களா? கால் வந்துச்சுவா. அப்படி சொன்ன நீங்க வரலாம். அடிபட்ட பாம்பு வெயிலில் காய்ந்து உணர்ந்தது போல் அந்த காலு வீக்கமெல்லாம் உணர்ந்து தெளிவாக நடந்து என்னை பார்க்க வருவார். வெற்றி அடைவாய் மகளே. ஆனந்தம். வாடா கோம்பை கணேசா, கால வந்துட்டுவேன். அண்ணா, நான் பெங்களூர் கூப்பிடலண்ணே. அந்த அக்கா புறப்பட்டு போனாங்க, சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். இன்னொருத்த கால் வந்துட்டு வாடா. ஆடை கட்டி வந்த நிலவோ கூப்பிடுறேன், இருங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என்னையா?
உனக்கு தொழிலுக்கு ஒரு ஆதாரமாக நான் கருப்பசாமி இருக்கணும்னு என்னை வேண்டி கேட்டியான். இந்தா நிரந்தர வருமானம் கிடைக்கும், உன் கடன்லாம் தீர்த்து செம்மையா இருப்ப. நான் தான் சொல்ல போறேன், ஏவனே கவலைப்படுறேன். தீபாவளி கழிஞ்சு ஒரு வண்டியை போட்டுக்காடா, வெற்றி அடைவாய் போடா. காது கேட்கல, என்ன விஷயம் திடீர்னு? அந்த பார்ட்னர் என்ற வார்த்தை டக்குன்னு வந்து காதை அடைச்சிடுது. அப்படின்னா கூடாதுன்னு அர்த்தம்டா. போ போ போ. வணக்கம்.